கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. மாய்ந்து போகும் கணம். நான் பாவம் செய்தேன், இப்போது நீர் என்னை கனம் பண்ணும். 1 சாமுவேல் 15:30. பெருமையுள்ள ஜனங்களை பற்றிய அஞ்சத்தக்க ஓர் உண்மை யாதெனில், அவர்களுடைய ஜீவியமானது பரிதபிக்கப்படத்தக்கதாய் இருப்பது மட்டுமன்றி, அவர்களது மரணமும் நித்தியமும் கூட மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாயிருக்கும். சாதாரணமாக பாவம் செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உணரும்போது தேவனிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். ஆனால் தன் பாவம் சுட்டி காண்பிக்கப்பட்ட போது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் சொன்னதை பாருங்கள். நான் பாவம் செய்தேன், இப்போது நீர் என்னை கனம் பண்ணும் என்று 1 சாமுவேல் 15:30 கூறுவதை நாம் காண்கிறோம். தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததை அறிந்திருந்தும் மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக அவன் கனத்தை தேடிக்கொண்டிருந்தான் என்பது எவ்வளவு துக்ககரமானது. ஒருவன் கனத்தை தேடுவானாகில் அது அவனது ஜீவியத்திலுள்ள மறைந்திருக்கும், அதாவது கழுவி சுத்திகரிக்கப்படாத பாவங்களின் நிச்சயமான அறிகுறியாகும். சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்ட போது அவன் தான் மரித்து போவதை அறிந்திருந்தான். எனினும் அக்கடைசி சில நொடி பொழுதுகளை அல்லது நிமிடங்களை தான் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்பி நித்தியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக அவன் இன்னும் கௌரவத்தையும் கனத்தையும் நாடினான். சவுல் தன் ஆயுதாரியை பார்த்து, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். இதை குறித்து 1 சாமுவேல் 31:4 நாம் வாசிக்கிறோம். தன் மரணத்திற்கு பின்னர் தான் விருத்த சேதனமில்லாத ஒரு நபரால் கொல்லப்பட்டதாக ஒருவரும் தன்னை குறித்து சொல்லக்கூடாது என்று அவன் விரும்பினான் என்பது வெளிப்படை. அவன் யார் மூலமாக கொல்லப்பட்டாலும் நரகத்திற்கே போகப் போகிறான். ஆனால் அது அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாக இருக்கவில்லை. அவனுடைய ஆயுததாரி அவனை கொல்ல மறுத்துவிட்டான். எனவே சவுல் தன் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஆனால் அவனுடைய தற்கொலை முயற்சி தோல்வியுற்றது. மரணமும் கூட தன்னை பகைக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். பின்பு அவன் ஒரு அமலேக்கியனிடம் தன்னை கொன்று போடும்படி கேட்டுக்கொண்டான். அமலேக்கியன் அவன் மேல் ஏறி நின்று அவனுடைய தலையை வெட்டி போட்டான் என்று 2 சாமுவேல் 1:9-10 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பரிதபிக்கப்படத்தக்க பின்மாற்ற நிலையில் அவன் தன் ஜீவியத்தை முடித்தான். சவுலின் முடிவு நம் ஒவ்வொருவருக்கும் ஓர் எச்சரிப்பாக இருக்கிறது. எவ்விதம் பெருமையானது நம் ஜீவியத்தையும் மரணத்தையும் நித்தியத்தையும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாகிவிடக்கூடும் என்பதை அது நிரூபிக்கிறது. விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு பெலிஸ்தன் தன்னை கொல்வதை சவுல் விரும்பவில்லை. ஆனால் அவன் ஒரு அமலேக்கியனிடம் தன்னை கொல்லும்படி கேட்பது எவ்வளவு அவமானமானது. அமலேக்கியர் பெலிஸ்தரை காட்டிலும் மோசமானவர்களும் அருவருப்பானவர்களுமாயிருந்தனர். இவ்வுலகத்தின் கணம் ஒரு நிழலை போன்றது. எவ்வளவு அதிகமாக நாம் அதை நாடிச் சொல்லுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நம்மை விட்டு ஓடிப்போகும். ஆமேன்.